தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கும் விளம்பர திமுக அரசை கண்டித்து சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ரிப்பன் மாளிகை முன்பு நடக்கும் போராட்டம் 6வது நாளை எட்டியுள்ள நிலையில் செவிசாய்க்காத விளம்பர அரசின் அலட்சியத்தால் சென்னையே குப்பை காடாக மாறி வருகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னை மாநகராட்சியின் 5வது, 6வது மண்டலங்களில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மாநகராட்சியின் நேரடி கட்டுப்பாட்டில் பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்களை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதிய நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்ற விளம்பர திமுக அரசு உத்தரவிட்டது. இதனை கண்டித்தும் தங்கள் பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 6வது நாளை எட்டியுள்ள நிலையில் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் மேயரும் பின்வாசல் வழியாக சென்று விடுவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீங்க உங்களுக்கு இஷ்டப்பட்டனா இங்க வேலை செய்ய ராம்கின்ற ஒரு நிறுவனம் வந்திருக்கு, அதில் வேலை பாக்குறங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஏன் ராம்கிக்கு போகணும், எங்கள் வேலை என்ன ஆச்சுருக்கிறதுக்கு எங்ககிட்ட பதில் இல்லை, நீங்கள் போய் கமிஷனர் போய் பாருங்கன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. 2 ஜோனும் சேர்ந்து சரி கமிஷனரை பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கிறோம். காத்திருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் கமிஷனர் எங்களை பார்க்கல. பிரியாக்கா வராங்க, பேக் சைடு வராங்க, பேக் சைட்லேயே போயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட மன குற்ற உணர்வு. இப்போ மேயர் ஒரு பெண் மேயராக இருந்து பெண்ணுக்கு தான் உதவி செய்வாங்கன்னு பார்த்தா இங்கே 80% பெண்களுக்கு அவங்க துரோகம் தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களை பார்க்க டைம் இல்லை. சேகர்பாபுக்கு கதவை திறந்து விடவும், நான் அடுத்தவங்க லிஃப்டிக் போட்டால் கணக்கு எடுக்கவும், எவ்வளோ டெண்டர் விடலாம், அடுத்த கொள்ளை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட்லாம் அந்த அம்மா போயிட்டு இருக்கிறாங்க. வெயில், மழை, புயல், கொரோனா காலம் என ஒவ்வொரு சவாலையும் கடந்து நின்று பணியாற்றி வந்த தங்களை குப்பை போல தூக்கி எறிய நினைப்பதாக தூய்மை பணியாளர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றித் தருவது அரசின் கடமை என்றும் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட போவதாகவும் தூய்மை பணியாளர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு. உங்களுக்கு நிரந்தரமான பணி, நீங்க கஷ்டப்பட்டதுக்கு நான் நிரந்தரமான பணி சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நவுறதா நாங்க இல்ல. நாங்கெல்லாம் முடிவு பண்ணி தான் இருக்கிறோம். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் 6வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பல்வேறு இடங்களில் குப்பைகள் அப்புறப்படுத்தாமல் கிடக்கின்றன. இதனால் பல்வேறு இடங்களில் குப்பைகள் குவியல் குவியலாக காட்சியளிப்பது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. குறிப்பாக புதுப்பேட்டை, எழும்பூர், வால்டாக் சாலை, ராயபுரம், சவுகார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்பட்டுள்ளதால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் குப்பைகளை சேகரிக்கிறார்களே தவிர அவற்றை முறையாக அப்புறப்படுத்துவது இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாக்ஸ் வரைக்கும் தான் எடுக்கிறாங்க, கீழே இருக்கிறது யாரும் கிளீன் பண்ணல. கேட்டால் கான்ட்ராக்ட் மாறிச்சுன்றான். கொசு அதிகமாக இருக்குது. இந்த செக்யூரிட்டி கேட்டு பாருங்களேன், நைட்டு தூங்கும் போது அவ்வளோ கொசு, ஈவினிங் ஆனாலே அவ்வளோ கொசு வந்தது. இந்த நிலையில் திமுக அரசின் அலட்சியமும் சென்னை பெருநகர மாநகராட்சியின் சுயநலத்தன்மையும் தான் தற்காலிக தூய்மை பணியாளர்களை சாலைக்கு வந்து போராடும் அவல நிலைக்கு தள்ளியிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். விளம்பர திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்த நடவடிக்கை எடுத்து தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்ற வழிவகை செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரின் வலியுறுத்தலாக இருக்கிறது.